அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழில் அலகு 1 மொழி வரலாறு பற்றிய வினாக்கள் விடைகள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் எதனா குறைநிறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடன் வாங்குதல் போலச் செய்தல் என்று கூறியவர் ஜெஸ்பர்சன். அடிச்சொற்கள் எல்லாம் ஓரசை சொற்களே என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர், ஐரோப்பிய நாட்டு அறிஞர். அடுத்து 17ஆம் நூற்றாண்டின் பேச்சு தமிழை அறிய உதவும் நூல் ராமையப்பன் அம்மானை. நிகழ்கால இடைநிலை பற்றி கூறும் தொகை நூல் பரிபாடல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1956. மலையாளத்தில் முதல் இலக்கியம் எது? ராமசரிதை. தமிழ் சொற்பொருளியல் நூலான வேர்ட் இஸ் த சிக்னிஃபைட்ஸ் என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. சம்பு இலக்கியங்கள் எனப்படும். இந்தியன் ஆன்டிக்வரி என்ற நூலை எழுதியவர் ஜி.யு. போப். சொல்லும் அவற்றின் குறியீடும் என்ற நூலை எழுதியவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. தீமை பற்றீமை இலக்கணம் கூறும் நூல் வீரசோழியம். நோவம் சோம்ஸ்கி என்பவர் எந்த இலக்கண அறிஞர்? மாற்றிலக்கண அறிஞர். எமனோ என்ற அறிஞர் பணி ஆற்றிய பல்கலைக்கழகம் கலிபோர்னியா பல்கலைக்கழகம். தமிழனை மலபார் தலைவன் என்று அழைத்தவர் 14ஆம் லூயி, கிபி 1766. தமிழ் மலையாளம் கொடுந்தமிழின் கிளை என்று கூறியவர் டாக்டர் குண்டட். தோடர்களின் தொன்மையான மொழியாக ஜி.யு. போப் கூறுவது பழம் கன்னடம். நகரம் தெலுங்கில் மகரமாக மாறுகிறது என்றவர் கால்ட்வெல். சொல்லை மிக சிறிய தனி வடிவம் என்றவர் ப்ளூம்ஃபீல்ட். விளக்க மொழியியலின் தந்தை ப்ளூம்ஃபீல்ட். தொடரியல் கோட்பாட்டின் தந்தை சாம்ஸ்கி. தினமும் பிஜிடிஆர்பி பற்றிய 20 அதிமுக்கிய வினாக்கள் இந்த சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயணங்களில் கேட்டு செல்லவும். இது வாய்ஸ் ரெக்கார்டாக பதியப்படுகிறது. இதில் ஏதேனும் குற்றம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும், சரி செய்து கொள்ளலாம். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். வாழ்த்துக்கள், நன்றிகள். பயிற்சி காலத்தில் வேர்வை சிந்தாதவன் போர்க்களத்தில் இரத்தம் சிந்துவான் என்னும் சேக்குவாரின் செல்லுக்கு இணங்க நாம் அனைவரும் பயிற்சி பெற்று கண்டிப்பாக இந்த பிஜிடிஆர்பி மற்றும் டெட் தேர்வுகளில் வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம்.